கோயம்புத்தூர் வீரபாண்டியில் நாம் எடுத்திருக்கிற ஒரு நியூ ஹவுஸோட மார்க்கிங் தான் இன்றைக்கி வந்திருக்கிறோம். மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி சைட் வந்து இந்த மாதிரி பக்காவாக க்ளீனாக இருக்கணுங்க. ஸோ க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கிங் பண்ணும்போது நமக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ட்வைன் கட்டுறோம் பார்த்திங்கன்னா, அந்த ட்வைனோட கிராசிங் எதுவுமே வந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடாதுங்க. ஸோ தனித்தனியாக தான் இருக்கணும். ஒன்றா நூல் வந்து ஒட்டி இருக்கக்கூடாது எப்போவுமே வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். ட்ராயிங்கோட மெஷர்மெண்ட்டை வச்சு ஃபீல்டில் வந்துட்டு நம்ம ட்வைன் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ரூமோட சைஸஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ட்வைன் அடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூலமட்டம் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணுங்க. மூலமட்டம் செக் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா, லாங்கஸ்ட் ஸ்பேனில் வந்துட்டு நம்ம 4 அடியும், ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனில் வந்துட்டு 3 அடியும் வச்சு கிராஸ் வந்துட்டு 5 ஃபீட் வந்து இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணணுங்க. ஸோ 5 ஃபீட் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க. ஸோ இந்த மூலமட்டம் வந்து அந்த 5 அடி இல்லை, மூலமட்டம் தப்பாக இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக, மெஷர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவரால் மெஷர்மெண்ட்டுமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து தப்பாக தான் இருக்கும். ஸோ மூலமட்டம் வந்துட்டு மார்க்கிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்